ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் வந்து இந்த க்ரூட் ஆயில், கோல்டு இதெல்லாம் அப்டேட்லாம் ஏன் சார் கொடுக்கல அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனலில் பெருசாக வியூஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இப்போது ஒரு ஈவினிங் அப்டேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 100 பேர் 50 பேர் பார்த்தா அதுக்காக வீடியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்ம ரெகுலராக பண்ண முடியும். தமிழ் ட்ரேடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அந்த சேனலில் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தெரியாதவங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட லைக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன், ஓகே நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனால் அதே நம்ம ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, 50 பேர் பார்க்குறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வியூஸும் இதுவும் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணலான்னு கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தேன். சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேனலுக்கு வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனல். கிட்டத்தட்ட 8000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்காங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போது நம்ம ஈவினிங் அப்டேட்டில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கோல்டுலேருந்து வந்துடலாம். ஏன்னா டைம் இப்போ குயிக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் குயிக்காக அடுத்த லெவல் போகணும் இல்லையா? சரி, அதனால் இப்போது கோல்டு பார்த்திங்க அப்படின்னா இது டெலிட் பண்ணிடுங்க மார்க்ஸ் எல்லாம். இப்போ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையரை ஃபார்மேஷன் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 29. ஆக்சுவலாக வந்து காலையிலே அப்டேட் பண்ணியிருந்தால் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால கோல்டு அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஆக்சுவலி நானும் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன், அதனால் என்னால் சரியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இதில் வர சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட்டுக்காக வாய்ப்புகள் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி, இதில் என்னென்னா மார்க்கெட் நம்ம இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகலை, இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகிருக்குது. அப்போ இது ரெசிஸ்டன்ஸோடைய ரியாக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தால் நம்ம நெக்ஸ்ட் லெவல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஏரியாவில் டக்குன்னு இப்படியே மேலே போயிடுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மேலே போவோம், கீழே இதுவே சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த மாதிரி ஒரு திரும்ப ஆகி போவோம், திரும்ப கீழே வரும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகுமே தவிர கண்டினியூ அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரல. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிங்க போதும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இதில் எப்படி டெப்த்தில் வந்து நீங்கள் வந்து கீழே கரெக்ஷன் வருதுன்னா அதில் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து அடுத்த லெவலில் நீங்கள் மூமெண்டம் பண்ணி போகலாம். ஓகே, கோல்டில் வந்து ஸோ இந்த 2 ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் அது வரலாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, அப்போது சில்வர் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மிடில் இருக்குது. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி ப்ரைஸு மிடில் இருக்குது. அப்போ மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது சப்போர்ட் ஏரியா. ரைட்டுங்களா? ப்ரைஸ் ஒரு வேளை இங்கே கீழே வந்துச்சுன்னா கூட இதில் ஒரு சப்போர்ட் ஏரியாவை ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து காலையிலேருந்து எல்லாம் மூமெண்டம் கொடுத்து நேற்று ஆக்சுவலாக 28லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த ரேலி. இப்போ இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் கொடுக்கலாம். அதனால் நம்ம இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா நோ. ஏன்னா ப்ரைஸு கொஞ்சம் எங்கே சப்போர்ட் இருக்குன்னு இனிமேல் இங்கே கூட உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தாலும் அகைன் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம், ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில்வரில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அந்த 150.800 அந்த லெவலிலும் நீங்கள் டார்கெட்டை வச்சு அடுத்த லெவல் மூவ் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைஸு கொஞ்சம் கீழே வர கரெக்ஷன் வர ஒரு பிரேக் அவுட் 10 லைன் ட்ராப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு ஈவினிங் டைம்லேயே ஒரு 8 o'clock 6 o'clock எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகாதா அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்னா சரியான ஒரு இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. பிரேக் அவுட் கொடுத்து உண்மையை சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இதில் வந்து இங்கேயே ஒரு மேலே கொடுக்குதுன்னா ஓகே, அங்கேயே கூட நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் என்னோடய வியூ என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும், கீழே வந்து சப்போர்ட் அமையும். ஸோ என்னோடய வியூ என்னன்னா இந்த 5280 5220 இந்த 2 லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சார் அப்போது பையிங் சைடு கிடையாதா அப்படின்னா என்னோடய வியூவில் வந்து பையிங் சைடு கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுது, திரும்ப லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் வீக்காக தான் இருக்குது. அது செல்லிங் வந்து கிளியராக தெரியுதுங்க, செல்லர்ஸ் வந்து இருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இதில் போனால் கூட ப்ரைஸ் வந்து அகைன் ரிஜெக்ஷன் பண்ணி கீழே விழ வைப்பாங்க. ஸோ இது என்னுடைய வியூ என்னென்னா ஒரு டவுன் சைடுக்கான ஒரு வியூ க்ரூட் ஆயிலில் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்போது நேச்சுரல் கேஸ் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது கேப் அப் ஓப்பன் ஆனது, கேப் அப் ஓப்பன் ஆனது, ப்ரைஸ் லோவில் ஃபார்மேஷன் பண்ணி வரல. ஜஸ்ட்டு இந்த ஏரியாவை கட் பண்ணி கீழே வந்திருக்காங்க, கீழே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்தால் கேப் ரீஃபில் பண்ணுமா சார் அப்படின்னா நோ. இந்த இடத்துல வந்து என்னோட வியூ என்னன்னா, அப்படி கீழே வரமாச்சு இங்கேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரதுக்கான பிளான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ஸோ என்னோட வியூ என்ன, அகைன் வந்து மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் நேச்சுரல் கேஸ் இருக்குது, டவுன் சைடுக்கான ஒரு பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து டவுன் சைட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம இங்கே என்னோடய பிளான் மேபி மார்க்கெட் கீழே வரலாம், ஆனால் என்னோடய பிளான் வந்து டவுன் சைட் இந்த ஏரியா வந்து நான் கேட்ச் பண்ணுற பிளான் கிடையாது. என்னோடய பிளான் என்ன, இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நின்றுடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்ப்பேன். ஸோ 342 345 வந்து என்னுடைய அடுத்த லெவலாக நான் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லோரும் என்ன இந்த கேப் ரீஃபில் மேலேயே கவனமாக இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து கேட்ச் பண்ண முடியாதுன்னு. அப்படி வந்தால் கூட மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே, அதுக்காக தான் வெயிட் பண்ணுவேன் நான். அகைன் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, நான் ஷார்ட் பண்ணதுக்கான பிளான் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இந்த வீடியோ வந்து கடகடன்னு பேசிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக ஸ்பீடாக பேசுகிறேன். இதுக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரெகுலராக போடுறது இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிது எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.